எனது ஆசான் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய மாநில தலைவர் சகோதரி சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள். அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்வி இருக்கு. வணக்கம் சகோ. வணக்கம், வணக்கம். வணக்கம். இப்ப சீமான் அண்ணன் மிகப்பெரிய வீச்சுல, வேகத்துல தொகுதி கட்டமைப்புகள்ல கவனம் செலுத்தி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இந்த கட்டமைப்பு வேகம் எடுக்க போயிட்டு இருக்கு, வேகம் எடுத்து கொண்டு இருக்கு. குறிப்பா நவீன காலத்துல தகவல் தொழில்நுட்ப பாசறைங்கிறது ஒரு முக்கியமான வைட்டல் ரோல். எல்லா தேர்தலையும் சரி, அதே போல கட்சிக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சுனாலும் அந்த பாசறை தான் வேகமா வேலை செய்கின்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்வதற்கு எந்த அளவுக்கு களப்பணியாளர்கள் தயாரா இருக்கிறாங்களோ அந்த அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப பாசறையில வேலை செய்யற உறவுகளும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது குறித்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க சகோ. என்னை இன்று நேர்காணலுக்கு அழைத்த அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறையோட பணிகள் ஒவ்வொரு கட்சியிலயும் பிரதானமா இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல இருக்கு. 2014 தேர்தல்ல இருந்து தகவல் தொழில்நுட்ப பாசறையோட ஒரு பெரிய ரோல் ஒவ்வொரு கட்சியிலயும் முக்கியமா இப்ப நம்ம கட்சியில 2014 அப்படின்னு இந்திய அளவுல இருந்தா கூட நம்ம இன அழிப்பு காலம் தொட்டு 2009ஆம் ஆண்டு முதலே பெரிதாக ஒரு பிரசன்ஸ் நம்மளோட சோசியல் மீடியாலையும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய செயலிகளையும் நிறைய டூல் சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும். இது நமக்கு ஒன்னும் புதிதான ஒரு விஷயம் இல்ல. 2014 தேர்தலுக்கு பின்னாடிதான் மாநில கட்சிகள் அந்த ஒரு ஐடி விங்குக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அதுல இருந்து நிறைய பேரை இணைச்சு தொழில்நுட்பம் சார்ந்து நிறைய ஒரு இயங்கியலை அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம கட்சியில அப்படி கிடையாது. நம்ம 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே நம்ம இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். எதனால தேர்தல் அரசியலுக்கு தகவல் தொழில்நுட்ப பாசறையின் பணி பிரதானமா படுது அப்படின்னா, நம்ம களத்துல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்படுது. முன்னாடி எல்லாம் அதை ஒரு மேனுவல் ஒர்க்கா பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் இப்ப தொழில்நுட்பம் வாயிலாக ஒவ்வொரு தொகுதியிலையும் கட்டமைப்பு எப்படி இருக்கு, நம்ம கட்சியோட கட்டமைப்பு சரியா போயிட்டு இருக்கா, அப்புறம் சமூக வலைதளம் சார்ந்து வருகின்ற நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்களை எதிர்கொள்றது எப்படி, கடந்த 50-60 ஆண்டு காலமாக கட்சியில மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள்ல மட்டும் இல்ல, ஒன்றிய அளவுல நமக்கு வருகிற நிறைய விமர்சனங்களை நம்ம கருத்தியெல்லாம் எதிர்கொள்றது எப்படி, நம்ம கொள்கை சார்ந்து நம்ம நிறைய கண்டென்ட் சோசியல் மீடியால தொடர்ச்சியா புஷ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ணனோட உரைகள், அப்புறம் நம்ம கட்சியினோட வரைவறிக்கைகள் குறித்தான ஒரு தெளிவுகள், இது எல்லாமே மக்களுக்கு புரிகிற வரையில நம்ம அந்த கண்டென்ட் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். சோசியல் மீடியா ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. எல்லாரும் அரசியல் சார்ந்த தனி மனித பார்வையை உருவாக்கிக்கணும் அப்படின்றது சாதாரண ஒரு சிட்டிசன்ல இருந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதனால தகவல் தொழில்நுட்ப பாசறையின் பணி நம்ம கட்சிக்கு மிக முக்கியமாக இதுபடுது. அப்புறம் உறுப்பினர் சேர்க்கைக்கும் தகவல் தொழில்நுட்ப பாசறை தான் முதன்மையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருது. மாநில அளவுல இருக்கிற உறுப்பினர் சேர்க்கை முகாமாகட்டும், ஒரு உறுப்பினர் சேர்ந்தவனே அவங்கள உடனடியாக கட்சிக்குள்ள இணைஞ்சு ப்ராப்பரா வெரிஃபை பண்ற வேலையாகட்டும், அவங்களை இணைச்சு செயல்படுற அந்த வேலை திட்டமாகட்டும், இதுக்கு எல்லாமே தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒரு பெரிய செயல்பாடை முன்னெடுத்து தினம் தினம் நாங்க அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். ஆமா, அது சிறப்பு. இன்னொன்று தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தனி மனித விமர்சனம் ஒரு கட்சி தலைவருக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அண்ணன் சீமானை தாண்டி வேற யாருக்குமே இந்த களத்தில் வைக்கப்படலை அப்படின்னு உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அப்போ தனி மனித விமர்சனம் அல்லது கட்சி தலைமை அல்லது கட்சி பேசாத ஒரு செய்தியை பேசிட்டாங்க அப்படிங்கிறது போன்ற ஒரு கருத்துருவாக்கம் இதெல்லாம் வரும் பொழுது ஐடி விங் தான் ஃபுல் ஃபோர்ஸில் அதற்கான விளக்கங்களையும் அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று எடுத்தீங்கன்னா,
கோவை விமான நிலையத்துல ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை வந்து தவறா அண்ணன் பேசிட்டாருன்னு உடனடியாக பரப்பப்பட்டுச்சு. ஆனா அங்க இருந்த ஒரு அண்ணனுடைய ஃபுட்டேஜை எடுத்து உடனடியா எல்லா இடத்துக்கும் பரப்பி, அண்ணன் வந்து அது மாதிரி பேசவே இல்ல. இது போல இவங்க கருத்துருவாக்கம் செய்றாங்க அப்படின்னு சொல்லி ப நம்ம வந்து குறிப்பா வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து முழு நேரமா அந்த பணிய பார்த்துச்சு. இன்னும் சொல்லப்போனா வெளிப்படையா சொல்லணும்னா, தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒண்ணு இல்லாட்டினா, இப்ப இருக்கிற காட்சி ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் கட்சியின் மீதும், கட்சி தலைமையின் மீதும் ஒரு கட்டமைப்பு அவங்களே ஒரு கற்பனை கட்டமைப்பை உருவாக்குற சூழல நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இது மாதிரி காலகட்டத்துல, இது மாதிரி விமர்சனங்களும் கட்சி தலைமைக்கு விமர்சனம் வர்றதும் சரி, கட்சி தத்துவத்துக்கு விமர்சனம் வரும் பொழுது, நீங்க உங்க களப்பணிகள வந்து நீங்க இப்போ அ இது மாரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்புக்கு நீங்க கடத்துவீங்க இல்லையா? அது என்ன மாதிரியான க ஒரு கட்டமைப்பு கடத்துறீங்க? யாரெல்லாம் இதுல வந்து முன்களமா இருந்து, பெயர் சொல்ல வேண்டியதில்ல. என்ன மாதிரியான பணிகள் வந்து இந்த விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு அவங்க செய்றாங்க அப்படிங்கிறத கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப வந்து நமக்கு முக்கியமா ஒரு விஷயத்த வந்து இங்க பதிவு செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது 2009ஆம் ஆண்டு முதலே இன அழிப்புக்கு பின்னான அந்த காலகட்டத்துல வந்து காட்சி ஊடகங்கள் வந்து ஈழ இனப்படுகொலையை வந்து பதிவு செய்யும்போது அவங்க வந்து நிறுத்தப்பட்டாங்க. ஏன்னா அந்த அப்போதைக்கான திமுக ஆட்சியில வந்து எவ்வளவு பெரிய ஒரு துரோகங்கள் நடந்ததுன்னு தெரியும். ஈழ மக்களின் விடுதலைக்கு எதிராக வந்து அவங்க எடுத்த நிலைப்பாடுகள், அப்புறம் வந்து அந்த செய்திகளை வந்து கொண்டு சேர்க்கிற தமிழக ஊடகங்களை வந்து மறைக்கிறது. அண்ணனே வந்து அந்த நேரத்துல வந்து கைதாகி உள்ள இருந்தாரு. ஆனா வந்து சமூக ஊடகம் வந்து அதிகமா அந்த செய்திகளை வந்து கடத்தி போச்சு. இப்ப வரைக்குமே நமக்கு கிடைக்கப்பெற்ற காணொளிகள் ஆகட்டும், ஆவணங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து சமூக ஊடகத்துல இருந்து தான் எடுத்து அதை திரும்ப திரும்ப நம்ம அந்த நேரங்கள்ல வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மே 18க்கு கூட அந்த மாதிரி ஒரு ஆவணப்படுத்துதல் வந்து தொடர்ச்சியா கட்சி சார்ந்தும், கட்சி இல்லாம உலக தமிழர்கள் அவங்களோட ஊடகங்கள் மூலமாகவும் நம்ம வந்து அதை கடத்திக்கிட்டே இருக்கும். அந்த அந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்குமே நமக்கு வந்து நம்ம நம்ம ஆவணப்படுத்துதல் அப்படின்ற பணியை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்கிறதுனால இவங்க எந்த மாதிரி அவதூறு பரப்பினாலும் அதற்கு ஈடாக வந்து நம்மளால வந்து தரவுகளை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு உடனடியாக முயல முடியுது. அதுவும் இல்லாம நம்ம வந்து நம்மளோட கட்சியில இருக்கிற உறவுகள் தான் இந்த பணிகளை வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து நேர காலமே கிடையாது. இப்ப மற்ற கட்சிகள்ல வந்து ஊழியர்களாக தான் ஐடி விங்ல வந்து சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம கட்சி பொறுத்த வரைக்குமே நம்ம உறவுகள் தான் வந்து வாலண்டியர்ஸ் தான் அதிகமா வந்து இருக்கும். அதனால ஒரு அவதூறு பரப்பப்படுது அப்படின்னா அந்த அந்த அவதூறு பரப்பின அந்த நொடியிலிருந்து அண்ணன் பேசின உரைகள் ஆகட்டும், இல்ல அந்த நேரத்துல வந்து அண்ணன் பேசின அந்த உரையை வந்து முழுதாக இப்ப எல்லாமே வெட்டி ஒட்டி தான் பரப்பப்படுது. ஆனா நம்ம வந்து அந்த உரைகளை வந்து முழுதாக எடுத்து கட் பண்ணி போட்டுருவோம். ஏன்னா நம்ம லைவ்லயே கட் பண்ணுவோம். அண்ணன் பேச பேச கட் பண்ணி அதை வந்து பதிவேற்றம் செய்துட்டே இருக்கும். ஐடி விங்ல வந்து செய்திருப்போம். அண்ணன் வந்து ஒரு இடத்துல ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு, இல்ல ஒரு மேடையில பேசுறாரு அப்படின்னா உடனடியாக அந்த நிமிடத்துல இருந்தே நம்ம கட் பண்ணி அதை பதிவேற்றம் செய்யறதுக்கான பணிகளை தொடங்கிடுவோம். அதாவது கட் பண்ணி கூட வச்சிருவோம். அது ஒரு மணி நேரம் கூட கழிச்சு கூட பதிவேற்றம் செய்யும். எப்ப வந்து அந்த ஒரு அவதூறு பரப்பப்படுதோ அப்ப நம்ம கிட்ட தரவுகள் இருக்கும். அண்ணன் என்ன பேசினாரு அப்படின்ற தரவுகள் இருக்கும். அதை உடனடியாக வந்து நம்ம பதிவேற்றம் செய்யறதுனால ஆமாம் அவர் அப்படி பேசல, இவர் பேசினது வந்து முழுமையான கருத்து இதுதான் அப்படின்றது வந்து அது ஒரு நரேஷனா வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம முழுதா எல்லாருமே பதிவு செய்ய ஆரம்பிச்சிருவோம். யார் யார் வந்து ஒரு சோசியல் மீடியா பிரசன்ஸ் அதிகமா இருக்கும் அவங்களோட வலைதளங்கள்ல, அப்புறம் வந்து யூடியூபர்ஸ் இவங்களோட அதாவது தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய நிறைய கட்சி சார்ந்தும் கட்சி சாராமலும் இயங்கக்கூடிய நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ், யூடியூப் சேனல் இதெல்லாம் வந்து நம்ம அந்த காணொளிகளை வந்து அவங்க எடுத்து அதை வந்து பேசுறதுக்கான முயற்சிகளை வந்து உடனடியா செஞ்சுருவாங்க. எல்லாமே டைமிங் தான் வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்க்கு சரியா நம்ம ரியாக்ட் பண்றதுனால நம்மளால வந்து களத்துல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுது. அது காரணம் வந்து நம்ம உறவுகள் வந்து எந்த நேரத்துல எந்த அவதூறு பரப்பினாலும் அதுக்கு ஒரு தயார் நிலையிலேயே இருக்கும். அது ஒரு போர்க்கால சூழல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கான அவதூறுகள் வந்து தினம் தினம் வந்துகிட்டே இருக்கு. அதனால எல்லாருமே தயார் நிலையில தான் இருப்போம் கட்சியை பொறுத்தவரை. ஆமா, இதுல இப்போ நான் வந்து இந்த கட்சிக்குள்ள நம்ம நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்துட்டு இந்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா,
நம்மவர்கள் நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை, இதுக்கு இடையில உள்ள மெரிட் அண்ட் டிமெரிட்னு சொல்லக்கூடிய இது என்ன? அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து என்ன மாதிரி வந்து இவர்களை விட நம்ம வந்து பெட்டரா, அதாவது நல்ல செய்திகளை கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம், உண்மை செய்திகளை கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம். அவங்க வந்து ஒரு சிக்கல்னா அவங்க என்ன மாதிரியான அவதூறுகளை பரப்புறாங்க, அது குறித்து சொல்லுங்க சகோ. இப்ப வந்து என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு கடந்த ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது கன்சிஸ்டன்டா இருக்கு. அதாவது 24 மணி நேரம் செயல்பட்டாலுமே அவங்களுக்கான வேலை திட்டம் என்ன அப்படின்னு தெளிவாக உணர்ந்த களப்பணியாளர்களை வந்து நம்ம பாசறையில வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து இயங்குதளத்துல இருக்காங்க. ஒருத்தர் இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து இன்னொரு பேக்கப் ரெடி பண்ணிட்டு தான் வச்சிருக்கோம். அதனால வந்து நிறைய பேர் வந்து இந்த செயல்பாட்டுல வந்து தொடர்ச்சியா இருக்கிறாங்க. அது வந்து நம்மளோட பெரும் பலம். இப்ப மத்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் நேரத்துலதான் அந்த இது சூடு பிடிக்கும். இல்லைன்னா வந்து அவங்களோட ஆன்சிலரி அமைப்புகள், இப்ப திமுகல பெண் அமைப்பு வந்து கருத்துருவாக்கம் செய்யறதுக்கு எல்லாம் வந்து நிறைய பேரை வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி யாரும் தேவையில்லை. தலைமை என்ன ஒரு கருத்துல இருக்காங்களோ அதே கருத்தை வந்து நம்ம உள்வாங்கி அதை மட்டுமே கடத்துறவோம். நமக்குன்னு வந்து தனியா ஒரு நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்னா அது தலைமையிலிருந்து வர ஒரு கமாண்டா தான் இருக்கும். அதாவது நான் அண்ணனையே தான் குறிப்பிட்டு சொல்றேன். இது ஒரு பெரிய பலம் நம்ம கட்சி பொறுத்த வரைக்கும். எதுவுமே வந்து 2-3 வாய்ஸாவே இருக்காது. அண்ணனோட வாய்ஸ் தான் வந்து கட்சியில இருக்கிற சமூக ஊடகங்கள்ல செயல்படுற எல்லாருக்குமே அதுதான் வந்து கருத்தா இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய பலம். இது வந்து எந்த கட்சிக்குமே இது வரைக்கும் இல்ல. பல வாய்ஸ வச்சுட்டு அவங்க பேசினா கூட நம்மளோட ஒருமித்த குரல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பெரிய பலம். அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல வசிக்கக்கூடிய நம்மளோட தமிழ் மக்கள் வந்து நமக்கு வந்து உறுதுணையா இருக்கிறதுனாலதான் வந்து இந்த செயல்பாடை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுது. பலவீனம் அப்படின்னு நான் சொல்றது வந்து லேக் ஆஃப் டெக்னிக்கல் ஹெல்ப்னு தான் நான் சொல்வேன். டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும். தொழில்நுட்ப அறிவோடு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து களப்பணியாளர்கள் இருக்காங்க. ஆனா அந்த தொழில்நுட்பத்தை ஒரு அளவுக்கு தான் நம்மளால வாங்க முடியுது. அதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு நமக்கு நிதி ஆதாரம் வந்து இல்லாததுனால அவங்க ரொம்ப மத்த கட்சிகள் வந்து அதிகமா செலவு செஞ்சு வாங்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்மளால வாங்க முடியல அப்படின்றத பெரிய பலவீனமா நான் பாக்குறேன். தேர்தல் நேரத்துல ஓரளவுக்கு சரி கட்டுறோம். நம்மளோட அந்த திரள் நீதியோட இதுல இருந்து ஏதோ ஒரு பங்களிப்பு நமக்கு கிடைக்கும். நமக்கும் ஒரு சின்னதா ஒரு பங்கு கொடுப்பாங்க. அதை வச்சு தேர்தல் நேரத்துல ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு 5-10 விழுக்காடு அளவுக்கு நம்ம அதை வந்து ஒரு காம்பன்சேட் பண்ணிடுறோம். ஆனா மத்த நேரங்கள்லயும் அந்த ஹெல்ப் கிடைச்சாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சிறப்பா போலாம். இன்னொரு பலவீனம் நான் இப்ப சமீபமா பாக்குறது வந்து அங்கங்கே வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறையோட கலந்தாய்வு பயிற்சி கூடங்கள் வந்து தொடர்ச்சியா முன்னெடுக்கணும். இது முயன்ற அளவுக்கு நானும் பண்றேன். ஆனா அதற்கான ஒரு சப்போர்ட் வந்து எல்லா இடத்துலயும் கிடைச்சா பரவாயில்ல. இப்ப எப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோமோ அதே மாதிரிதான் வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறையோட கூட்டங்களும் வந்து மத்த கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பயிற்சி வகுப்பு எல்லாம் செய்யறாங்க. இப்ப மாற்று கட்சிகள்லயே வந்து நிறைய பிரிவுகள் இப்ப வந்துருச்சு. தாவேக்கால வந்துச்சு. அவங்களதெல்லாம் ஐடி விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இன்னும் அந்த ஒரு வருஷத்துல வந்து இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல நம்ம சிறப்பா நிறைய கூட்டங்களை வந்து களத்துல நடத்தணும். அப்படி நடத்தினாதான் நிறைய பேருக்கு இதுல இணைஞ்சு செயலாற்ற ஆர்வம் வரும். என்னதான் பண்றாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நிறைய இளைஞர்களுக்கு இருக்கு. அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எழுச்சியா வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது என்னோட கருத்துங்க சகோ. அது இதுல வந்து இன்னொன்னு கூடுதலா நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து, இப்போ அண்ணன் வந்து முன்னாடி எல்லாம் மாநிலத்துக்கு ஒரு 4-5 ஒருங்கிணைப்பாளர்கள் தான் போட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறைங்கிற அளவுக்கு அண்ணன் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதை விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான அவர்களுக்கு வழிகாட்டுதல் கூட்டமோ இது மாதிரி போட்டால் இதாக இருக்கும். அதுக்கான திட்டமும் அண்ணன்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது தேர்தல் நெருங்க அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ எல்லா தேர்தல் காலத்திலையும் நாம் தமிழர் கட்சியின் மீது இன்வேரியபிளாக எழுப்பப்படுகின்ற ஒரு அவதூறு என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து தெலுங்கர்களை பிறமொழியாளர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு. இப்போ கூட சமீபத்தில்
கூட அந்த பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் வந்து அண்ணன் சீமான் வந்து உறுதியாக சொல்லியிருந்தாங்க, நான் எந்த இடத்துலையும் வந்தேறிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அந்த காணொளிகளை தகவல் தொழில்நுட்ப பாசறை எடுத்து பகிர்ந்தது வந்து ஒரு இதாக இருக்குது. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்தை நீங்கள் தொடர்ந்து, அதாவது தகவல் தொழில்நுட்ப பாசறை எதிர்கொண்டு வர்ற விதத்தையும் எப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குனா நல்லாயிருக்கும். ஆமா. இது வந்து ஒரு ரொம்ப காலமாகவே ஒரு தவறான ஒரு பரப்புரை வந்து திரும்ப திரும்ப இப்ப சில விஷயங்கள் வந்து என்னதான் உண்மைக்கு புறம்பா இருந்தாலும், பொய்யாகவே இருந்தாலும், அதை திரும்ப திரும்ப பல்வேறு தரப்பினால சொல்லப்படுறதுனால அந்த உண்மை வந்து அந்த பொய் வந்து உண்மை ஆயிடுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த விதத்துலதான் வந்து இந்த வந்தேரின்ற சொல், இது வந்து அண்ணன் வந்து எந்த மேடையிலயும் அதை வந்து அவர் சொல்லவே இல்லை, வந்தேரின்ற வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா ரொம்ப சில எப்படி சொல்றது, தகவல் தொழில்நுட்ப பாசறை அல்லாத நிறைய இணையதளத்துல இயங்குற நிறைய பேர் வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, நம்ம கட்சி சாராத நிறைய பேருக்கு வந்து அந்த தெலுங்கு இல்ல மற்ற வேற்று மொழியினரோட அந்த அப்ரோச் வந்து சரியாக வந்து அவங்க கையாள்றது இல்ல. நிறைய நேரத்துல இது வந்து இப்ப குறைஞ்சிட்டாலும் ஒரு 5 வருடம் முன்பு வந்து ஒரு இன அழிப்புக்கு பிறகு தமிழர் அல்லாதவரோட ஆட்சியில தான் வந்து நம்மளால ஈழ மக்களை வந்து சரியா நம்மளால வந்து காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே இருந்தாலும், அது உண்மையாக இருந்தாலும், தமிழர் அல்லாதோரோட ஆட்சியில வந்து நமக்கு வந்து தமிழ் மக்களுக்கு நிறைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுறத வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டதான் ஆகணும். அண்ணன் வந்து ஒரு விஷயத்த தமிழ் இன மரபு, அப்புறம் வந்து தமிழ் மக்களின் உரிமை, நம்மளோட நிலம் சார்ந்து, நம்மளோட மண் சார்ந்து இருக்கிற அரசியல், இது எல்லாமே வந்து மற்ற மொழி பேசும் ஆட்சியாளர்களிடத்துல இந்த எம்பத்தை வந்து சுத்தமா கிடையாது. அதை நம்ம நிரந்தரம் பாக்குறோம். நம்மளோட மாநில உரிமைகள் ஆகட்டும், நம்மளோட தமிழ் மக்களின் உரிமைகள் ஆகட்டும், பேசிக் ரைட்ஸுமே வந்து மறுக்கப்படும் போது இந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக, ரொம்ப தெளிவில்லாம நிறைய இடத்துல வந்து வைக்கப்படுறது, அது வந்து தவிர்க்கப்படணும். நம்ம ஓரளவுக்கு அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா அதை வந்து நம்மளோட விமர்சனமா, கட்சியோட தமிழ் தேசிய தளத்துல இயங்குற கட்சி சாராத சிலருடைய விமர்சனத்தை வந்து நம்மளோட விமர்சனமா வந்து ஊடகங்கள், அதாவது நம்மளோட பொது தளத்துல இயங்குற ஊடகங்கள் வந்து எடுத்துட்டு போறதுனாலதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்றத நான் பாக்குறேன். நம்ம வந்து எந்த மொழி எந்த இன மக்களுக்கும் எதிராக வந்து இயங்கல. நம்ம கட்சியிலேயே வந்து நிறைய வேற்று மொழியாளர்களுக்கு வந்து சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. அண்ணன் வந்து கடந்த தேர்தலாகட்டும், 2021 தேர்தலாகட்டும், அதற்கு பின்னான தேர்தல்கள், 2019 தேர்தலையே வந்து அண்ணன் வந்து வேற்று மொழியினர்களுக்கு வந்து நிறைய இடங்களை வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லா உயிருக்குமான அரசியல் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தியலின் அடிப்படை. அதை சார்ந்துதான் வந்து இயங்கிட்டு இருக்கோம். இங்கேயே வந்து கட்சியிலேயே நிறைய மாநில பொறுப்புகள் ஆகட்டும், கிளை பொறுப்புகள்ல இருந்து மாநில பொறுப்புகள் வரைக்கும் வேற்று மொழி இனத்தவர்களுக்கு வந்து கொடுத்துதான் இருக்காங்க. அவங்களோட திறமையின் அடிப்படையிலும் அவங்களோட செயல்பாட்டின் அடிப்படையிலும் தமிழரை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்க பயணிக்கிறாங்க, உறுதியா இருக்காங்க. நம்ம கட்சியோட கொள்கைகளை உள்வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமா லாயல்டி, அதை வந்து பார்த்துதான் வந்து அண்ணன் வந்து பொறுப்புகளையும் வேட்பாளராக அவங்களை அறிவிக்கிறதையும் வந்து நடக்குது. அது வந்து எந்த தொகுதியில எந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில வந்து அவங்கள வந்து நிக்க வைக்கணுமோ அதை நிக்க வச்சுட்டுதான் இருக்காரு அண்ணன். அதனால எந்த கட்சியுமே எல்லா கட்சியுமே சொல்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து வேற்றுமொழியினர் வந்து ஒரு பெரிய ஒரு வெறுப்போடுல நம்ம வந்து அணுகிறது இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. அதை நான் பேசுறது சரியா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். எனவே நானுமே ஒரு வேற்றுமொழி இனத்தை சேர்ந்த நபர் தான். ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரமும் என்னோட திறமைக்கு தான் வந்து அண்ணன் மதிப்பளிச்சு வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது என்னோட புரிதல் சரியா இருக்கிறதுனாலதான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றதும் ஒரு உண்மை. சிறப்பு தான். இன்னொரு முக்கியமான கேள்வி, ஏன்னா தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய தலைவராக இருக்கிறதுனால நீங்கள் இதற்கு ஒரு சரியான பதிலை சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது வாக்காளர்களை பொறுத்தவரையிலையும் தேர்தல் அரசியலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு அப்படி பிரிச்சிடலாம். ஒன்று வந்து நகரத்தில்
ரொம்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வசிக்கிறவங்க. அடுத்து வந்து நகர வாழ்க்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்கிறவங்க, ஆனால் முழுமையாக நகரம் இல்லாதவங்க. ஒரு சில அடுத்து வந்து சி சென்டருங்கிறது வந்து இந்த நகர வாடையே அடிக்காமல், இன்னும் சொல்லப்போனால் மேக்சிமம் மோட்டர்ஸாக இருக்கக்கூடிய கிராம பாங்கான இருக்கிறவர்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் நகரத்தில் இருக்கிறவங்க, அடுத்து நகர பாங்கோடு இருக்கிறவங்களெல்லாம் அணுகுவதற்கு நம்மளுக்கு நிறைய, நீங்கள் சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய நமது இணையதள பாசறையர்கள், இப்போ இணையதள பாசறைன்னு இல்லை, எல்லாருமே இணையம் வச்சுருக்கிறோம், எல்லாருமே ஒரு ஊடகமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 3வது இடத்துல இருக்கிற கிராமப்புற மக்களை நமது கொள்கையும் நமது சின்னங்களும் கொண்டு போய் அடைவதற்கு ஐடி விங் சார்பாக நாம் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம 2021 தேர்தல்ல வந்து நமக்கு இந்த ஒரு அந்த ஏபிசிடி அந்த சி சென்டர் டி சென்டருக்கு வந்து எப்படி சென்றடையுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து சோசியல் மீடியா பயன்பாடுக்கும் மொபைல் யூசேஜ் வந்து எத்தனை பேர் வந்து ரூரல் சைட்ல பண்றாங்க, கிராமப்புறத்துல இருக்கிற முக்கியமாக 50 வயதுக்கும் மேற்பட்ட அப்பாக்களும் அம்மாக்களும் தாத்தாக்களும் பாட்டிகளும் வந்து பயன்படுத்துறாங்களா, அந்த மொபைலை வந்து அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்றத வந்து ஒரு இதுவா நம்ம அத கருத்துல எடுத்துக்கொண்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து எல்லாருமே மொபைல் யூசேஜ் அப்படின்றது அதிகப்படியாக போயிருச்சு. ஆனாலுமே களத்துல வந்து நம்மளோட செயல்பாடு வந்து ரொம்ப வீரியமா இருக்கணும். அத வந்து நம்ம நடந்துட்டு தான் இருக்கு, கள செயல்பாடு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம கடத்துற விதம் தகுந்த மாதிரி வரைவறிக்கையில வந்து நிறைய கருத்துக்களும் நிறைய காம்பனன்ஸுமே இருக்கு. அதே வந்து கொஞ்சம் கிராமப்புற மக்களுக்கும், அதாவது இப்ப லிட்ரஸின்றது ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருமே படிச்சிருக்காங்க. கிராமப்புறத்துல இருந்து அதிகமா வந்து நிறைய பட்டதாரிகள் வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு, அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு நிறையவே இருக்கு. கடந்த தேர்தலை விட இந்த 5 வருட காலத்துல இருக்கு. ஆனாலுமே நம்ம வந்து அந்த சோசியல் மீடியால மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜி வைஸே வந்து நிறைய செயல் திட்டத்தை வச்சிருக்கோம். அதாவது எல்இடி திரையில வந்து மக்களுக்கு அண்ணனோட உரைகளை காட்டுறது, அந்தந்த எந்த இடத்துல வந்து அதிகமா வந்து எப்படி சொல்றது, இந்த செல்போன் ரீச் இல்லாத இடங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதே சமயம் வந்து இப்ப எல்லாருக்குமே யூடியூப் பயன்பாடு அப்படின்றது அதிகமாயிடுச்சு இந்த 5 வருடத்துல. இந்த கடந்த தேர்தல் காட்டி இந்த தேர்தலையும் அந்த யூடியூப்லயே வந்து சரியான விஷயங்களை வந்து எப்படி காணொலி வாயிலாக வந்து சிறு குறு காணொலி வாயிலாக கடத்துறது, அது மக்களுக்கு புரியுற நடையில வந்து நம்மளோட காணொலி வடிவமைப்புகள் ஆகட்டும், அப்புறம் வந்து போஸ்டர் டிசைனிங் ஆகட்டும், இது எல்லாமே எடுத்துக்கிட்டு போறோம். அதே சமயம் கிளை இப்ப வந்து ரொம்ப அதிகமா வலுவான கிளை கட்டமைப்பையும் வந்து அண்ணன் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதே ஐடி விங்குக்கும் நமக்கும் வந்து ஒரு கிளையில இருந்து ஒரு பொறுப்பாளர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கிளையில இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து மக்களை சென்றடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இன்னும் அதிகப்படியா உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டியும் வந்து நம்மளுக்கு நிறைய அவதூறு தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப ரூரல் சைட்லாம் வந்து போய் சென்றடையுது. நம்ம பாசிட்டிவா நம்ம பண்ற விஷயங்களை தாண்டியும் நிறைய அவதூறு பரப்புரைகள் தான் முதல்ல போய் சென்றடையுது. அதே வந்து நம்ம தினமுமே தான் வந்து அதை போராடிட்டு இருக்கோம், அதை உடைக்கணும் அப்படின்றது. தொடர்ச்சியாக இன்னும் பல செயல் திட்டங்களை வந்து நம்ம முன்னெடுத்துட்டு வரணும். நம்ம டெக்னாலஜி சார்ந்து மட்டும் இல்லாம ஒரு ஓட்டர் டேட்டா அனாலிசிஸ் முதற்கொண்டுமே நம்ம வந்து ரொம்ப கட்டமைப்பு சார்ந்தும் நிறைய வந்து ஒரு செயல் திட்டம் தேவைப்படுது. இன்னோவேட்டிவா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறும் வந்து சோசியல் மீடியாவை மட்டும் டிபெண்டா இருக்கக்கூடாது. நம்ம அங்க களத்துல போய் நம்ம என்ன செயல்பாடை வந்து எடுக்க முடியுமோ, முன்னெடுக்க முடியுமோ, அதை வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணணும். முக்கியமா அந்த வாரந்தோறும் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் எல்லா கிளையிலையும். முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ரொம்ப இடத்துல அனுமதி மறுக்கப்படுறதுனால அதை நடக்க முடியல. அப்ப மக்களை சென்றடைறதுக்கான ஒரே வழி வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் தான். அந்த கூட்டங்கள்ல சின்ன கூட்டங்களாகட்டும், இல்ல பெரிய கூட்டங்களாகட்டும், இல்ல சின்ன ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் அப்போ நம்ம ஒரு மரக்கன்றுகளை கொடுத்து நம்மளோட ஒரு வலுவான ஒரு பரப்புரையை வந்து நம்ம அதை செயல்படுத்தலாம். இல்லவே கள செயல்பாடுமே இணைய செயல்பாடுகளுக்கு இணையாக இருக்கணும். அதே சமயம் அந்த கள செயல்பாடை வந்து அந்த கிளை தூரமே வந்து ஒரு பெரிய அளவுல விளம்பரப்படுத்தணும்
அப்படின்றதுதான் என்னோட கருத்து. மிக சரி. இறுதியாக ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு ஒரு 16 வருடம் ஆயிடுத்து. நாம வந்து வர இருக்கின்ற மே 18 வந்து இன அழிப்பு நாளாக நாம நினைக்கிற மே 18 வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாட இருக்கிறோம். அதற்கான திட்டமிடல் எனக்கு தெரிஞ்சு கோவை கொடிசியா மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம இப்போ கூட்டுறதுக்கான வேலைகளை ஆயத்தமாயிருக்கோம். அவரவர் தரப்பில் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறோம். தொகுதி வாரியாக, கிளை வாரியாக, மாவட்டம் வாரியாக, மாநிலம் வாரியாக வந்து இன்னென்ன வேலைகளை செய்யுங்கன்னான செய்திகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்ப பாசறை இந்த மாநாட்டிற்கு உங்களின் பெயரால் நீங்கள் கொடுக்கின்ற அழைப்பு, உங்கள் அழைப்பை இந்த காணொளி பதிவில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் சகோதரி. மிக்க நன்றிங்கன்னா, உறுதியாக என்னோட அழைப்பையும் நான் பதிவு செய்கிறேன். மே 18 இன அழிப்புன்றது நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வாகும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை வந்து பதிவு செய்கிற, வரலாற்றில் ஆவணப்படுத்துற மற்றும் மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மக்கள் வந்து தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது உலகத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய ஒரு செயல்பாடு. அனைவருமே வந்து இந்த பொதுக்கூட்ட நிகழ்வுக்கு வந்து முக்கியமா வரணும். இப்ப நிறைய பேர் வந்து விளம்பரத்துக்காக வந்து நிறைய கூட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கிற வேலையில வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நினைவேந்தலை வந்து தொடர்ச்சியாக அந்த உணர்வை வந்து டைல்யூட் பண்ணாம நம்ம வந்து இந்த பொதுக்கூட்ட நிகழ்வை வந்து அண்ணன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இத ஈழ மக்களின் விடுதலை போராட்ட உணர்வை வந்து நம்ம எப்பவுமே வந்து இந்த உலகத்தை வந்து கடத்திக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே வந்து இந்த நிகழ்வுக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கொடிசியா மைதானத்துல இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விடயமா நடக்கிறேன். ஏன்னா வந்து அது ஒரு புகழ்பெற்ற மைதானம் மட்டுமல்ல, அங்க வரலாற்று சிறப்புமிக்க நிறைய கூட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு வரலாறுல. அதனால இந்த நிகழ்வை வந்து எல்லாரும் தமிழ் மக்கள் இந்தியால இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கிற தமிழ் மக்கள் உறுதியாக வந்து பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. அன்பு உறவுகள் எல்லாருமே வந்து கோவைக்கு வந்து கூடியிருங்க. நன்றி. நன்றி சகோதரி. உங்களுடைய நேரத்தை எனது ஆசான் வலையொலிக்காக இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொளி பதிவில் சந்தர்ப்பத்தில் இணைவோம். நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி.